நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம 2025ஆம் ஆண்டு ஆணி மாத பலன்கள் உங்க ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல ஒரு ராசி கட்டத்தை எடுத்துட்டு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற பலன்களை நாம பார்த்துட்டு வருவோம். உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்குது. நாலுல ராகு இருந்தது அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள்ல ஏதாச்சும் சிக்கல்கள் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா குருவோட பார்வையில தான் அந்த ராகு பகவான் இருக்குது. இன்னொன்று உங்க ராசிநாதனான செவ்வாய் நட்பு வீட்டுல 10ஆம் வீட்டில் இருக்கிறது. இந்த மாச தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா தொழில் செய்யணும், அந்த தொழில முன்னேறி போகணுங்கிற எண்ணத்தோட தான் இந்த மாதமே உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதம் முழுவதுமே தொழில் பத்தின சிந்தனைகள் தான் உங்களுக்கு இருக்கும். கடந்த 2 மாதமா விருச்சிக ராசிக்காரங்க சரியில்லை. ஏன் அப்படின்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் நீச நிலையில இருந்தது. இப்போ அந்த நீச நிலை விலகி ஆனி மாசத்துக்கு முன்னாடியே அந்த நீச நிலை விலகிருச்சு. நட்பு வீட்டுல ரொம்ப வலுவாக கேதுவுடன் சேர்ந்து நிற்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் அமைப்புகள்ல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும். ஏதாச்சும் நல்ல தொழிலை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. இந்த மாசம் அந்த தொழிலை நீங்க தொடங்கவும் செய்வீங்க. தொழிலுக்கான பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு பார்வையில இருக்கிறதுனால. 5ஆம் வீட்டுல சனி இருக்கிறது. பூர்வீகத்துல இது 2.5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பலன். 5ல சனி இருக்கிறது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் போறது, அதிர்ஷ்டங்கள் தடைபெறுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே ஒரு 2.5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது இந்த மாசம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்க ராசிநாதன் வலுவாக இருக்கிறங்காட்டி பெரிய அளவுகள்ல செய்யாது. இன்னொன்று உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்க வெளியூர் பிரயாணங்கள் போறது வர்றது அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். வேலை நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கடனுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாசம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு வர்றதுனாலையும் 7ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனாலையும் குடும்பத்துல துணை இடத்துல அப்பப்போ சண்டை சச்சரவுகள் வரும். போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால என்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். 6ஆம் வீட்டுல சுக்கிரனும் 8ஆம் வீட்டுல குருவும் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போயிட்டு வரக்கான அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு விசா கிடைக்கிறது, வெளிநாடு போறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ல குரு இருக்கிறதும் 6ல சுக்கிரன் இருக்கிறதும் வெளிநாடு போறதுக்கு ரொம்பவுமே ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் 8ல இது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். தன்னுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். மற்றபடி எல்லா கிரக நிலைகளுமே உங்க ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகத்தான் இருக்குது. துணை இடத்துல மட்டும் அப்பப்போ சண்டைகள் சரியாகும். பூர்வீக அமைப்பு பிள்ளைகள் இவங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தின பயங்கள் இது எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனா குரு வலிமையா இருக்கிறங்காட்டி என்ன கவலைகள் வந்தாலுமே கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும். சரி, இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு இதே கிரக நிலைகள் இருக்க போறது கிடையாது. வருடக்கோள்களாகிய ராகு கேது சனி குரு இதெல்லாம் மாறப்போறது கிடையாது. சூரியனும் மாறப்போறது இல்லை, செவ்வாயும் மாறாது. ஆனா சுக்கிரன் புதன் மட்டும் இந்த மாதம் பாதிக்கு அப்புறம் பயிற்சியாகும். சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்லையும் புதன் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்லையும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப ஆணி மாச பகுதிக்கு மேல துணை இடத்துல ரொம்ப ஒற்றுமைகள் ஏற்படும். துணை இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப நீங்களும் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் இந்த மாதம் இறுதியில கடைசி 5 நாள்ல. அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கு புதன் வர்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். தந்தை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. தந்தையுடன் உறவுகள் நல்லா இருக்கு. அவருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த ஆணி மாச கடைசியில. ஆக மொத்தம் இந்த ஆணி மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்ப சிறப்பாகத்தான் போகும். ஆரம்பத்துல வேணா துணை இடத்துல சண்டைகள் வந்தாலும் கடைசியில ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி சொத்துக்கள் வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளும் இந்த சுக்கிரன் பகவான் உங்களுக்கு தரும். இந்த மாத கடைசியில புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்ல நிலம் வாங்குறதோ, வீடு கட்டுறதுக்கான
அமைப்புகள் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால இந்த மாத இறுதி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.